வணக்க நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கோழிகளுக்கான இயற்கையான செலவில்லாத தீவனம், அதாவது அசோலா. இது என்ன, எப்படி வளர்க்கலாம், எப்படி நம்ம பண்ணையிலே தயார் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த அசோலா பெட்டை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அசோலா பெட்டை வைக்க போகிற இடத்த நாம் சரியாக தேர்ந்தெடுக்கணும். அதாவது நிலம் சமமாக இருக்கணும், கீழே மேலுமாக இருந்தால் தண்ணீர் ஓடி போயிடும். அந்த இடத்துல இருக்கிற கல், குச்சி, குப்பை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தரையை பக்குவமாக லெவல் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்க இடத்துல அசோலா பெட்டை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். பேக்கிங் நமக்கு இப்படி தான் வரும். அந்த பேக்கிங்கை சென்டராக வச்சுட்டு இது போல் ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த அசோலா பெட்டு முடிஞ்ச வரைக்கும் நிழல் பகுதி, உங்களுக்கு மர நிழல் இருந்தது அப்படின்னா அந்த பகுதியில் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு நிழல் வசதி இல்லாததுனால நான் என்னோடய செட்டு ஓரமாக நான் இதை பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நிழல் பகுதி இருக்கிற இடத்துல இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த அசோலா பெட்டுக்கு ஸ்டாண்டாக நான் அந்த சைடு நட்டு கட்டுறதுக்கு இந்த பைப்புகளை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த பைப்புகளுக்கு பதிலாக நீங்கள் பிவிசி பைப்பையும் பயன்படுத்தலாம், மூங்கில் குச்சியும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன ஈஸியாக கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு பயன்படுத்திக்கிங்க. நான் இந்த பைப்பை பழைய இரும்பு கடையிலேருந்து எனக்கு பிவிசி விலைக்கே கிடைச்சது, அதனால் நான் இந்த பைப்பையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பெட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம பைப் அடிக்கணுமோ அங்கங்கெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த இடம் பார்த்து கரெக்டாக 4 கார்னர்லேயும் முதல்ல அடித்து அந்த பெட்டை நம்ம ஒரு அடி உயரம் தொட்டி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். முதல்ல இந்த கார்னர் அடிச்சிருவோம். பைப்போட லென்த்து பார்த்திங்கன்னா 6 அடி. நான் பூமியில் ஒரு அடி உள்ளே போகிற மாதிரி அடிச்சுக்கிட்டேன். மேலே 5 அடி இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் சேட் நெட்டு 5 அடி உயரத்தில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கார்னர் அடிச்சுட்டு பாருங்கள், 3 கார்னரும் நம்ம இழுத்து அடித்தோம்னா அது ஒரு தொட்டி வடிவமைப்பில் நமக்கு வந்துடும். நாலு பக்கமும் அந்த பைப்பை வச்சு நம்ம அடிக்கும்போது தேவையான அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி அடிச்சிட்டோம்னா தான் அந்த பெட்டு உங்களுக்கு அந்த ஒரு அடி உயரம் தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த பெட்டு லைட்டாக கீழே வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதில் தண்ணி வெளியே போயிடும், நமக்கு தண்ணி தள்ள ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த பைப்பை இழுத்து வச்சு அடிச்சிருங்க. 4 பக்கத்துலேயும் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு அந்த பெட்டு சரியான சேஃபில் வந்துடும். பாருங்கள், ஸ்டிச்சிங் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம பைப் அடித்து முடித்தாச்சு. 4 கார்னர் அடிச்சுட்டு சென்டர்லேயும் 2 பகுதி கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் நம்ம பைப்பு ஃபுல்லாக அடித்தாச்சு. 2 பக்கமும் அடித்தாச்சு. அடிச்சுட்டு பாருங்கள், டோட்டலாக 8 பைப்பு நான் தரையிலேருந்து நட்டுருக்கேன். பெட்டு பாருங்கள், தொட்டி வடிவமைப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. தரையிலேருந்து எல்லா பைப்பையும் நட்ட பிறகு டாப்பை எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். டாப்பில் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட், லெஃப்ட்னு எல்லா பக்கமும் டோட்டலாக இழுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், அது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் பைப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு மட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பைப் இல்லை, அதனால் நான் மூங்கில் களியை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கனெக்ட் பண்ண பிறகு டோட்டலாக எல்லாமே நல்லா வலுவாகிடுச்சு. இந்த அசோலா பெட்டில் முதல்ல கீழே இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு
நம்ம மணல் நிரப்பணும். மணல்னா செம்மண் இல்லைனா நிலத்து மண், கரிசல் மண் போட்டுக்கலாம். உயிர் சத்துக்கள் நிறைஞ்ச கரிசல் மண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் செம்மண் தான் போட்டாகணும். நம்ம நிலத்தில் நல்ல உயிர் சத்து இருக்குங்க. அதனால் நம்ம நிலத்தில் இருக்கிற கரிசல் மண்ணையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். 1 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம இந்த கரிசல் மண்ணை நிரப்பிக்கிட்டோம். பாருங்கள், பெட்டு ஃபுல்லாகவே கரிசல் மண் 1 இன்ச் அளவுக்கு நிரப்பியாச்சு. இதில் கல் நிறைய இருந்தால் கல்லை பொறுக்கிடுங்க. தூசு இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தூசு வந்து தண்ணி ஊற்றுனா மேலே மிதந்து வந்துடும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுபோல் இந்த மண் கட்டி கட்டியாக இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. தண்ணி ஊற்றுனா ஃபுல்லாகவே கரைஞ்சிரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் மண் மட்டும் 1 இன்ச்சு அளவுக்கு வர மாதிரி ஃபுல்லாக நிரப்பிடுங்க போதும். ஃபுல்லாக மண் நிரப்பின பிறகு இதில் வந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. போர் தண்ணியோ உப்பு தண்ணியோ யூஸ் பண்ணிடாதீங்க. போர் தண்ணி உப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது அசோலா சரியான முறையில் வளர்ச்சி இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் ஊர் ஏரி தண்ணியை தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஏரி தண்ணியை தான் நாங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி. அந்த தண்ணியவே எடுத்து நாங்கள் இந்த அசோலா பெட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டோம். பாருங்கள், 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின பிறகு இதில் இருக்கிற குப்பை எல்லாமே நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாம். நான் இந்த குப்பையை எடுக்கிறதுக்கு கொசு வலையை வச்சு 2 பக்கமும் பிடிச்சி இதில் இருக்கிற குப்பை எல்லாமே நான் ஒரே அள்ளில் எடுத்துட்டேங்க. தனியாக நம்ம கையை வச்சுலாம் எடுத்துகிட்ருக்கல, வலையை வச்சு ஒரே அள்ளில் எடுத்துட்டோம். இந்த பெட்டில் எந்த பக்கம் இறக்கமாக இருக்கோ அந்த பக்கத்தில் தண்ணி வெளியேற்றுற மாதிரியான ஒரு கனெக்டரை நம்ம இங்கே கொடுத்துடணும். இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு முறை இந்த பெட்டில் இருந்து நம்ம தண்ணியை பாதி அளவு வெளியேற்றிட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றணும். அதுக்காக வேண்டி இந்த ட்ரைன் ஃப்ளோ வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். நம்ம தண்ணி ஃபுல்லாக நிரப்பின பிறகு இதில் மாட்டு எருவை நம்ம 5 கிலோ எடுத்து 5 லிட்டர் தண்ணியில் கரைச்சி இந்த தண்ணிக்கு மேலே ஊற்றணுங்க. இந்த கரைசலை வந்து நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டோங்க. ஏன்னா 3 நாள் இந்த எரு வந்து ஊறும்போது அதில் உயிர் சத்துக்கள் நிறைய உருவாகுங்க. தினமும் காலையில் இந்த 3 நாளைக்கும் இந்த மாதிரி குச்சி எடுத்து கிளாக் வைஸில் இதை கிண்டி விடணுங்க. ஆன்டி கிளாக் வைஸில் கிண்டிட்டிங்கன்னா இதில் இருக்கிற உயிர் சத்துக்கள் வீணாக போயிடும். அதனால் வேண்டி முடிஞ்ச வரைக்கும் கிளாக் வைஸில் கிண்டுங்க. இப்போ இந்த சாணி கரைசலை எடுத்து அந்த தண்ணி மேலே ஃபுல்லாக பரவலாக வர மாதிரி ஊற்றிடுங்க. 4 பக்கமாக வர மாதிரி தெளிவாக ஊற்றிடுங்க. ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க, ஃபுல்லாக வர மாதிரி பார்த்து ஊற்றுங்க. ஒரே இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம கீழே இறங்கி அந்த பெட்டில் இறங்கி ஃபுல்லாகவே கிண்டுற மாதிரி ஆகிடும். ஸோ ஊற்றும் போதே 4 பக்கமாக வர மாதிரி ஊற்றிடுங்க. இந்த கரைசலை ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் போர் போட்ட மண் அப்படி இல்லை அப்படின்னா எம் சாண்டு, பி சாண்டு இதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க. சூப்பர் பாஸ்பேட்டுன்னு சொல்லிட்டு உரக்கடையில் கிடைக்கும். இது 3மே கிடைக்காத பட்சத்தில் அதை ஒரு கையளவு பயன்படுத்திக்கங்க. நமக்கு வந்து பி சாண்ட் இங்கே இருக்கிறதுனால நான் வந்து பி சாண்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் போர் மண் கிடைக்கல, அதனால் நான் பி சாண்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பி சாண்டை ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்து மறுபடியும் அதில் ஒரு 2 லிட்ரு இல்லைனா 3 லிட்ரு தண்ணியை கலந்து இங்கே பாருங்கள், நான் இதிலேருந்தே அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியை எடுத்து அதில் எடுத்து ஊற்றி ஃபுல்லாகவே கரைச்சி கையிலே நல்லா கரைச்சிட்டேங்க. கையில் கரைச்சி தான் எடுத்து ஊற்றினேன். அப்படியே எடுத்து போட்டோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றோம். அதனால் கையில் கரைச்சி எடுத்து இதில் நம்ம ஊற்றிட்டோங்க.
இந்த வேலை முடிஞ்ச பிறகு நம்ம ஃபுல்லாக சைடு நட்டு கட்ட ஆரம்பிச்சிடலாங்க. 4 பக்கமும் 5 அடி உயரத்துக்கு இந்த மாதிரி பச்சை சைடு நட்டை 75% உள்ள இந்த சைடு நட்டை வந்து நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோங்க. ஏன்னா 75% இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். பாதி நிழல் பாதி வெயில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும் நமக்கு. அது மாதிரி நம்ம இந்த சைடு நட்டை வந்து 5 அடி உயரத்துக்கு 4 பக்கமும் கட்டியாச்சுங்க. எனக்கு டாப்பில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 6 அடி தாங்க தேவை. ஆனால் 6 அடியில் சைடு நெட்டு இல்லாதனால 10 அடி சைடு நெட்டை வாங்கி நம்ம இதில் ஃபுல்லாக வளைச்சி கட்டிட்டேங்க. இந்த 10 அடி சைடு நெட்டும் எனக்கு வந்து க்ரீனில் கிடைக்கல. அதனால் வேண்டி இந்த நான் கலர் சைடு நெட்டையே நான் இதில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். 4 பக்கமும் போட்டு பாருங்கள். எக்ஸஸாக ஒரு 1.5 அடி 2 அடி வச்சு ஃபுல்லாகவே சுற்றி டாப்லேயும் கட்டிட்டேங்க. இது மாதிரி நீங்கள் சைடு நெட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பாதி வெயில் பாதி நிழல் இருக்கும். அதில் உங்களுக்கு அசோலா வந்து நல்லா வளருங்க. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற குப்பை எல்லாமே நான் க்ளீன் பண்ண பிறகு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. பாருங்கள், நான் உள்ளே ஃபுல்லாகவே காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கீழே வந்து நிழல் வந்துடும். இதில் அசோலா வளர்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்டை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு மறுநாள் தாங்க விதை போடணும். விதை போட்ட ஒரு வாரத்திலேயே அசோலா இந்த பெட்டு ஃபுல்லாகவே படர்ந்து வந்துடும். நீங்கள் அதை ஒரே வாரத்தில் முழுமையாக பார்க்கலாங்க.